இன்றைக்கி வந்து சிம்பிளாக கிராமத்து ஸ்டைலில் சிக்கன் கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் குழம்பு சிம்பிளாக ஆயில் ஊற்றிக்கிங்க. ஒரு 2 ஸ்பூனு. சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுங்க, பெரிய வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்குங்க. வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். இஞ்சி ஒரு 2 துண்டு போட்டுக்கலாம். போட்டுன்னு வதக்கிக்கலாம். பூனெல்லாம் அவசியம் இல்லை, லேசாக வதங்கினா போதும். ஒரு 4 கருவேப்பிலை போட்டுக்கலாம். சோம்புன்னு சொல்லுவோம், பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். லேசாக வதங்கினா போதும், எல்லாமே ரொம்ப வதங்கணும்னு இல்லை. நம்ம சட்னிக்கு அரைக்கிற மாதிரிலாம் வதக்க வேண்டாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு மிக்சியில் வந்துட்டு அரைச்சிக்கலாம். ஆறிடுச்சு. நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் சோம்பு எல்லாம் ஆறின பிறகு போட்டு இது மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கின்னு ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூனு. பட்டை, லவங்கம் ஒரு 2 போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். அந்த பெருஞ்சீரகம்னு சொன்ன சோம்பு வந்து என் பசங்களுக்கு பிடிக்காது வாயில் இது பண்ணால், அதாவது நான் அதிலே போட்டு அரைச்சிட்டேன். நான் வதக்கும் போதே போட்டு அரைச்சிக்கினேன். கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். சிக்கனை வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கனை வந்து நல்லா கழுவி வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி. அதை போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். பத்தலைன்னா அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். போட்டு இது வதக்கிக்கலாம் நல்லா. ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும், ரொம்பலாம் வதக்கின்னு இருக்க வேண்டாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க வந்துட்டு மசாலாவை வந்து அந்த ஆனியன், வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கி அரைச்சோம் இல்லைங்களா, அதை ஊற்றிக்கலாம். வந்து அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன். இப்போ கிண்டி விட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கரம் மசாலா இருந்தால் போட்டுக்கங்க, இல்லைனா கூட வேண்டாம். ஏன்னா நம்ம குழம்பு மிளகாத்தூளே எல்லா ஐட்டமும் போட்டு தான் அரைப்போம், அதாவது இருந்தால் போட்டுக்குங்க. கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி வேணாலும் இன்னும் ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி, உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணால் தண்ணியாகவும், உங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் கிரேவி வந்து கட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும், அவங்க தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. கொச்சிருச்சு. நம்ம வந்து ஏற்கனவே வெங்காயம், தக்காளிலாம் வதக்கி தான் வந்து அரைச்சிருக்கோம். அதனால் வந்து ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விடணும் அவசியம் இல்லை. அந்த சிக்கன் வேகிற டைம் மட்டும்தான் நமக்கு. இப்போ வந்து கொத்தமல்லி வந்துட்டு போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் கிரேவி ரெடி.